அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கொடநாடு வழக்கில் A1 குற்றவாளி எடப்பாடி ஆவணங்களை கிழித்தெறிந்து வழக்கிலிருந்து தப்பிக்க முயற்சி. டிடிவி தினகரன் அறிவிப்பு. கொடநாடு கொள்ளை வழக்கில் A1 குற்றவாளியே எடப்பாடி பழனிசாமி தான். கொடநாடு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டது அப்பொழுது இருந்த எடப்பாடியினுடைய முக்கிய ஆதரவாளர்கள்தான். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அரங்கேறியது. எடப்பாடி அவர்கள் தன்னை அந்த வழக்கிலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்காக அங்கிருந்த ஆவணங்களை கிழித்து எறிந்திருக்கிறார். மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் என்ன அளித்திருந்தது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொள்ளை வழக்கை விரைந்து விசாரித்து 1 மாத காலத்திற்குள் குற்றவாளிகள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார்கள் என கூறியிருந்தார்கள். ஆனால் அது நிகழ்ந்ததா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு எடப்பாடி பழனிசாமி பேசி சமாதானமாகி அந்த வழக்கையே நீர்த்து போக செய்து வருகிறார்கள். வெளியில் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வது போன்று நடிக்கிறார்கள். உள்ளுக்குள் இவர்களுக்குள் சுமூகமான உறவு உள்ளது. தமிழக மக்களை இவர்கள் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. எப்பொழுது இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை அபகரித்துக் கொண்டு வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அது ஒருபோதும் நிகழாது. இது பகல் கனவாகத்தான் போகும். வரும் தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் நாங்கள் NDA கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான். NDA கூட்டணி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தது. யாரையோ முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் ஏன் பாடுபட வேண்டும்? மேலும் எடப்பாடி பழனிசாமி எங்களை கூட்டணிக்குள் வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு நாங்கள் ஒன்றும் தரம் கட்ட நிலையில் இல்லை. எங்களது கட்சியும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் வாக்கு வங்கி உள்ள கட்சிதான். மேலும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரே எங்களது கட்சிக்கு வாக்கு வங்கி கிடையாது, இது ஒரு சிறிய கட்சி என கூறி எங்களை விமர்சனம் செய்திருந்தார். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் சிறிய கட்சியாக இருந்தால் இருந்துவிட்டு போகிறோம். அதே 2021ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது இந்த சிறிய கட்சிதான் அதிமுக கூட்டணியை வீழ்த்தியது என்பதை இவர்கள் மறந்துவிடக்கூடாது. வரும் தேர்தலிலும் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடப்பாடியை கண்டிப்பாக வீழ்த்துவோம். மேலும் அதிமுகவை அவரிடமிருந்து கைப்பற்றுவோம். இதுதான் எங்களது முதல் இலக்கு. மேலும் எடப்பாடி பழனிசாமி யாரோடு கூட்டணி சென்றாலும் அவர்களோடு சுமூகமான உறவில் இருக்க மாட்டார். காரணம், திமுக கூட்டணி பல ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு இன்றளவும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதே கூட்டணியில் நீடித்து வருகிறது. ஆனால் அதிமுக கூட்டணியை பாருங்கள். 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு கூட்டணி, 2016ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு கூட்டணி, 2021, 2024, தற்பொழுது 2026க்கு ஒரு கூட்டணி என மாறி மாறி கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இந்த கூட்டணி தோல்வி கூட்டணியாக இருந்து வருகிறது. மேலும் திமுக வெற்றி கூட்டணியாக இருந்து வருவதற்கு காரணமும் அவர்களது சிறப்பான செயல்பாடுகள் தான் காரணம். மேலும் எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து விட்டார். மேலும் அவரை நம்பி கட்சிக்காரர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் அந்தந்த முக்கிய தலைவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர்கள் அவரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் வெளியேறி விடுவார்கள். வரும் தேர்தலில் அதற்கான பாடம் அவருக்கு புகட்டப்படும். திமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் 2வது இடத்திற்கு கூட அதிமுக வராது. அதிமுக என்ற கட்சியை 2026ஓடு மூழ்கடிக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு தொடர்ந்து சுமூகமாக செயல்பட்டு கொண்டு வெளியில் நடித்து கொண்டிருக்கிறார். திமுக வெற்றி பெற இவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் என டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். நன்றி.